செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்தும் சரி செய்யப்படாததால் தற்போது வீடூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் நீர்த்தேக்கமின்றி வீணாக கடலில் கலப்பதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் நீர்மட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததன்படி வீடூர் அணையில் இருந்து சுமார் 5647 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது. மேலும் 10 கண்ணு அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்த்து வந்து பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்று செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்த நிலையில் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாமல் இருந்து வந்தது. தற்போது வீடூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டை நிரம்பிய நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தளமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணையை கண்டு களித்து ரசித்தனர். விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் தற்போது நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக